இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிருந்தோம் நானும் என் நண்பரும். அவர் ஜுவல்லரி வாங்கியிருந்தாரு. நானும் அங்க ஒரு மெட்டி பார்த்தேங்க. அந்த மெட்டி ரொம்ப அழகா இருந்தது. சரி இத கவிக்கு வாங்கிட்டு போய் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி கால்ல போற மெட்டி ஏதாவது வித்தியாசமா இருக்கான்ட்டு நான் நெறைய பார்த்தேன். இதுதான் நான் செலக்ட் பண்ணேன். அந்த மெட்டி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. சரி ஓகே இத நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாமான்னு பார்த்தேன். இல்ல நம்ம நேர்லயே போய் சர்ப்ரைஸா குடுக்கலாம். அப்படியே எனக்கு புடிச்சா போல ஒரு நகை எடுத்தாச்சுங்க. வெள்ளி விலை வேற அதிகமாயிடுச்சு. சரி ஓகே இது நம்மளுக்கு புடிச்சிருக்கா அவ்வளோதாங்க. நம்ம வாங்கி குடுக்குற பொருள் சின்னதோ பெருசோங்க. ஆனா அந்த மனசுக்கு புடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த மனசு சந்தோஷப்படுது பார்த்தீங்களா? அதுதாங்க பெருசு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி எடுத்துட்டு போயிட்டேன். சரி அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போனோடனே சக்திவேல் அக்கா பையனை கூப்பிட்டு எப்பா ஒரு வீடியோ எடுத்து கொடுப்பான்னு சொன்னேன். அவரும் வீடியோ எடுத்து கொடுத்தாரு. கவி பார்த்தீங்கன்னா லட்சுக்கு படிக்க வச்சிருந்தாங்க. சரி அப்படியே கிட்ட போய் கவி கண்ணமுடா ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்தலான்னு பார்த்தேன். அப்படிலாம் எதுவும் கத்தல. இந்த கவி இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க மூஞ்சில ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. கவி உனக்கு பிடிச்சிருக்கான்னு நான் பொறுமையாக கேட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் போதுங்க. அவ்வளோதாங்க வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு நானே அவங்க கால் காமிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் மாட்டி விட்டுட்டு அந்த நாள் ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க மனைவிக்கோ இல்ல அம்மாக்கோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நான் வாங்கின மெட்டி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.